எல்லா பெரிய பெரிய கம்பெனியில் போனாலும் சரி, எலக்ட்ரிக்கலில் யார் கிங்குன்னு கேட்டால் சவுத் இந்தியா தான், எஸ்பெஷலி தமிழ்நாடு தான். இன்ன வரைக்கும் எனக்கு எனக்கு அதுதான் எனக்கு லாங் லாஸ்டிங்காக நிற்கவும் செய்யுது மண்டையில். ஓகே. ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லுவேன், ஒரு 2 to 3 hours ஒரு ஒர்க் ஷாப்பு, இல்லைனா ஒரு ஹாஃப் டே ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி வச்சுட்டா ஓகே. இது தெரிஞ்சிருந்தா நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்காக தெரிஞ்சு ஆகணுங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ண போது நான் தான் அதை பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் அது சேலஞ்சஸ் இருக்குது. ஆமாம், புதுசை விட பழசு ரொம்ப சேலஞ்சஸ். ஏன்னா நம்ம பேர்ல எல்லாமே இருக்கும், நம்ம பேர்ல தான் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் போதும், டீப் போட்டு தான் இங்க இருந்து நாட்டை விட்டு தூக்கிடுவாங்க. சின்ன தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள்இன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்தந்த ரோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, இது அவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து அந்தந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் இருக்கவங்க ஒரு 2 நிமிஷம் பேசி போட்டாங்கன்னா அதுவே ஒரு 2 to 3 hours ஒரு ஒர்க் ஷாப்பு, இல்லைனா ஒரு ஹாஃப் டே ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி வச்சுட்டா ஓகே. இது ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக பண்ண வேண்டிய இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் ரிலேட்டடாக பண்ண வேண்டிய இன்ஸ்டிடியூட்ஸ். இது போக நம்ம ஓன் இனிஷியேட்டிவ் என்ன எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கிளாஸில் நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணணும். உங்களோட சர்க்கிள் எப்படி இருக்குங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களோட வைப்புக்கு செட் பண்ணுற மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இருக்கத்தான் வேணும், அதில் இல்லை, எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை எனக்கு. பட் அதே டயத்தில் உங்களோட கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தேடி பிறக்கணும். அதை நீங்கள் சைலண்ட்டாக செய்யணும், செஞ்சே ஆகணும். உங்களோட கேரியர் வெல்த்னஸ்க்கு வேண்டி அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அவங்க கூட சேர்ந்துக்கிறங்க, அவங்க கூட சேர்ந்துட்டால போகும் மோஸ்ட்லி. ஏன்னா காலேஜ் படிக்க இப்போ உள்ள ஒரு ப்ளஸ் என்னென்னா, யாருமே அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒர்க்லாம் வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ரேர். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, உங்களுக்கு உங்களை நின்று வளர்த்து விட்றதெல்லாம் ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா நம்ம எங்கே வளர்த்து விட்டா நம்மளோட பெருசாயிருவாங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். பட் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ்னா, யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ஓப்பன் டு எவரி ஒன் தான். ஓகே. ஸோ நீங்கள் போய் அவனோட பழகம் மட்டும் போதும். உனக்கு காலேஜில் இருக்க அந்த பெருந்தன்மை வேலைக்கு போனதுக்கப்புறம் இருக்காது. அது நான் கற்றுக்கிட்டது என்னோட லைஃப்பில். ஸோ அந்த காலேஜில் எல்லாமே நம்ம கூட கூட்டி போயிடுவாங்க, அவங்களே கூட்டி போயிடுவாங்க. நம்ம அவங்களோட போயிட்டு அவங்களோட இது பண்ணோம்ல, அதுலேயே ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், அவன்கிட்ட கேட்டு கற்றுக்கலாம். ஸோ அதில் என்னென்னா, அங்கேயே நீங்கள் உங்கள் பார்த்த ஓரளவுக்கு கணிச்சிடணும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது நமக்கு வருது வரலை. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் கோர் எனக்கு வருது, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு வருது, இல்லைன்னா சப்ஜெக்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். படிக்கிறப்ப ஒரு ஐடியா வந்துடும், ஐடியா கிடைக்கும், இது நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு. எப்படி நான் அங்கே நான் கெமிஸ்ட்ரியை பயந்து ஓடி வந்தாலும் அப்பயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் ஏன் எனக்கு அங்கே கிடைச்ச நாலேஜ் இங்கே கிடைக்கலன்னா, எனக்கு கிளியர் கோல் இங்கே இல்லை, காலேஜில் எனக்கு கிளியர் கோல் இல்லை. அதனால தான் எனக்கு அந்த 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 ஒரு இது கிடைக்கல, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல. பட் எனக்கு இதில் 12th கிடைச்ச காரணம் என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன், இது படிக்கணுங்கிற ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணுங்கள், அந்த ஒரு இது யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே. அது இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ChatGPT நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ இருக்கு. கண்டிப்பா ஒரு ரெஃபரன்ஸ் அதை சொல்லி கஷ்டப்படும், அதை ஹைலைட் பண்ணி ஆகணும். அப்போ நான் சொல்ற மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னாதான் உண்டு, யாராவது பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா லைப்ரரியில் நம்ம தேடி போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லைப்ரரியிலையுமே நம்ம எதை படிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, நமக்கு சோர்ஸ் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் நீங்கள் தான் அது ஸ்டில் இனிஷியேட்டிவ் சோர்ஸ் இருந்தாலும் அதை போய் பார்க்கறதுக்கு மைண்ட் செட்டு, மென்டாலிட்டி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷராக ட்ரை பண்ணுங்கள். அது காலேஜில் மட்டும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, ஒரு அண்டர்டாகாவது இருந்துடக்கூடாது. எப்போதுமே காலேஜில் எக்ஸ்போஷராக ட்ரை பண்ணுங்கள். மச்சா மாதிரி உன்னை மாதிரி நிறைய இது பேப்பர்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெளியே போங்க, அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்க, அங்கே நிறைய பேர் உங்களுக்கு கொஞ்சம் டச்சில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ஃபன்னாக பேசுகிறோம், எல்லாம் இருக்கிறோம். பட் எல்லாத்தையுமே அந்த ஒரு டிஸ்கஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, என்ன பண்ண போகிறோம், அதாவது எப்பவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே எப்படின்னா நம்ம ஃபன் அப்பார்ட்ஸ் நம்மளோட
கேரியர் ஃபோக்கஸ்டான டிஸ்கஷன், ஹெல்த்தி டிஸ்கஷன் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே. நம்ம அதை வந்து யார்கிட்ட போனாலும் நம்ம வச்சுக்கிற ட்ரை பண்ணணும். ஆமாம், உங்களோட கூட படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, கூட சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிட்டியா எப்பவுமே நம்ம நாலேஜ் ஷேர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு புக்கு சொல்லி கொடுத்ததை விட என்னோட கூட இருந்தவங்களும், என்னோட சீனியர்ஸும், என்னோட ஒர்க்கில் இருந்த சீனியர்ஸும், கூட ஒர்க் பார்த்த கொலீக்ஸும் தான் எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. புக்கு, நெட்டு இதில் பார்த்து, வெப்சைட்டில் பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கிட்டதை விட இன்ன வரைக்கும் எனக்கு ரெண்டாவது அதுதான் எனக்கு லாங் லாஸ்டிங்காக நிற்கவும் செய்யுது மண்டையில். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லுவேன். பட் அதுக்காக நீ வந்து புக்கு படிக்காதீங்க, இது ரெஃபர் பண்ணாதீங்க, இன்டர்நெட் உள்ள ஸ்டடீஸ்லாம் ரெஃபர் பண்ணாதே சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பாட்டு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் உங்களோட டெய்லி ருட்டீனை பண்ணி அதுக்காக பெருசாக நீங்கள் ஒரு சிரமம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட நார்மல் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க போது ஒரு ஜாலியான டிஸ்கஷன் பண்ண போது மச்சான் அதை எப்படா இது எப்படா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு இதில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அது ஈஸியாக வரும். ஸோ அதோட சேர்த்து நீங்கள் உங்களோட யூஸ்வலான ரெஃபரன்ஸ் வந்து சாட்ஜிபிட்டிலையோ நெட்லேயோ எவ்வளோ ரெக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் படித்தாலே ஓரளவுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து செல்ஃப் லேர்னிங்கும் இருக்கணும், கம்யூனிட்டி லேர்னிங்கும் இருக்கணும். அப்பப்போ அனலைஸ் பண்ணி செக் பண்ணி ரெண்டுமே காலேஜ் படிக்கிறப்பே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு உங்களோட விஷன் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு விஷன் கிளியர் ஆகிரும். ரெண்டாவது நீங்கள் நான் சொன்ன அந்த எக்ஸ்போஷரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து இதாகிட்டு இருக்கும். கம்யூனிகேஷன்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம், அப்போ நான் ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு ரவுண்டில் போய் ஃபெயில் ஆகிறேன்னு சொன்னல, அப்போ நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, என் கூட அந்த ஃப்ரெண்டு அவன் கொஞ்சம் ஒரு அம்மாஜி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து என்கிட்ட எப்போ போது பேசும்போது வந்து இதில் இங்கிலீஷ்லேயே பேசுவான். எனக்கு பிடிக்கவே செய்யாது, எனக்கு ஒக்கப்பட்டு இருக்கு அவன் சொல்லிட்டு அவன் திட்டுவேன். அவனை போட்டு கலைச்சி தள்ளுவோம் நம்ம. ஆனால் நான் கம்யூனிகேஷன் ரவுண்டில் போகிறோம், அவன் பாஸ் ஆகிறான், நான் பாஸ் ஆகலை. நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவன் கம்யூனிகேஷனில் பாஸ் ஆகி உள்ளாக போயிட்டான். இப்போ நான் பண்ண கேலி எல்லாம் எனக்கு பின்னாடி நிற்கல, அவன் தான் உள்ளாக போய் அவன் பாஸ் ஆகி அவன் இது பண்ணி இப்போ அவன் வந்து தீவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தீவானா இங்கே உள்ள துபாய் கவர்மெண்ட் இருக்கிறான். துபாய் எலக்ட்ரிக்கல் அது பெரிய பொசிஷன் தான், பெரிய ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் தான் பண்ணுறது, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான். அவன் வேற பொசிஷன்ல போயிட்டு மறுபடியும் அவன் நல்ல பாத்துல கரெக்டான பாத்துல போயிட்டான். அவர் இன்னும் உங்களோட பெட்டரா தான் இருக்காரு. ஆமாம், அதான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரை பண்றதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம பசங்களுக்குள்ள என்ன வேணா ட்ரை பண்ணலாம், நம்ம என்னென்ன பண்றோம் அதான் சேர்த்து இதையும் பண்ணிக்கிறவங்க. அதுதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க. காலேஜ் லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க, என்னைய மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து இப்போ 2 லெவல்லையும் மிஸ் பண்ணிட்டேன். இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம ஒரு மாதிரியா தவிச்சது மாதிரி தான் எனக்கு போயிடுச்சு. எனக்கு காலேஜ் லைஃப் பெருசாக எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணல என்னைய. புரியுது. ஆமாம். சரி, இப்போ இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஐடி பொறுத்த மட்டும் நான் எப்போ என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கடல் மாதிரி டெய்லி வந்து படிச்சுட்டே தான் இருக்கிறோம். சம்டைம் அது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். ட்ரிபிள் எப்படி டெய்லி புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குமா? கம்மி, உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அப்டேஷன்ஸுங்கிறது வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவலில் நடக்காது. அது நடந்தாலுமே ரொம்ப ஒரு டைம் எடுத்து தான் வரும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கோர் தான். அந்த கோரில் பேசிக்ஸ் நான் சொன்னல, இந்த 2 வருஷம் அந்த நான் பவர் பிளான்ல ஒர்க் பண்ணாங்களே, இது வரைக்கும் அதுதான் எனக்கு யூஸ் ஆகுது. அந்த வச்சுட்டு தான் நான் இது வரைக்கும் லைஃபை ஓட்டிகிட்டு இருக்கேன். அதையே கொஞ்சம் மேக்கப் டெவலப் பண்ணி என்னோட லைஃபை வந்து இது பண்ணி. இன்னொரு முக்கியமான கேள்வி, ஐடியில் எப்போவுமே என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஐடியில் வரப்போகிறது ஒருத்தர் இருக்காருன்னா உங்களோட கேரக்டரை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவார்னா உட்கார்ந்த இடத்துல தான் வேலை பார்ப்பார். அவர் எந்திரிச்சு போய் அங்கங்கிட்டு பாருங்கன்னா பார்க்க மாட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா உட்கார்ந்த இடத்துல நீங்கள் வேலை பாருங்கன்னு பார்க்க மாட்டார். கிட்டத்தட்ட உன்னை மாதிரி சுற்றிக்கிட்டே தான் பார்ப்பல, உட்கார்ந்த இடத்துல அவரால் வேலை பார்க்க முடியாது. இது 2வது டைப்பு. 3வது டைப் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருந்தால் மட்டும் தான் அவங்களால அங்கேருந்து கண்டினியூஸாக வேலை பார்க்க முடியும். க்ரியேட்டிவிட்டி அங்கே இல்லை அப்படின்னா தே டோன்ட் லைக் டு ஒர்க். இந்த கேரக்டர் வந்து பொதுவாகவே எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ இந்த 3 கேரக்டர் இருந்தாங்கன்னா இந்த உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறவரு ட்ரிபிளியில் வேலை பார்க்க முடியுமா? அப்படி வேலை பார்த்தா என்ன மாதிரி பொசிஷனில் உட்காரலாம்? இருக்கு. இப்போ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உள்ள வேலை இருக்கணும்னா ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்கில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா நம்ம ஒர்க்கில் வந்து 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிசைனிங் ஸ்டேஜ்.
ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசைனிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். அதில் டிசைனிங்லேயே நிறைய வந்துடும். டிசைனிங்னா ஸ்டார்டிங் இனிஷியல் டிசைனிங் ப்ராஜெக்ட்னா அது டிசைன் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கணும், இத ரெக்வயர்மென்ட், அதுக்கு உண்டான மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்குள்ளேயும் அதுவும் ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை தான். ஏன்னா என்ன பேர் அது பேர் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர். ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர். அது எப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சேர்க்குறாங்கன்னா நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்பெஷலிட்டிலையும் ஒரு ஆள் எடுப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒரு ஆள் எடுப்பாங்க, மெக்கானிக்கலில் ஒரு ஆள் எடுப்பாங்க. அது மாதிரி டிசைன்லேயுமே ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே ஆஃபீஸ் டெஸ்க்டாப்பில் இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஹெட் டு ஹெட் வந்து ஃபுல்லாக மானிட்டர் இதுதான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஒர்க்கு டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டலைஸ் ஒர்க்கு. சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணுமா? அதுக்கு சாஃப்ட்வேர் வந்து கேடு தான். ஆட்டோகேடு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோகேடு வந்து தெரிஞ்சிருந்தா நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்காண்டி தெரிஞ்சு ஆகணுங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ண போது நான் தான் அதை பார்த்தாகணும். கேடு நான் தான் பார்த்தேன். சின்ன கம்பெனிஸ்ல பொதுவாக டிமாண்ட் பண்ணுவாங்க, கேடு நான் தான் பார்த்தாகணும், எல்லாமே நான் தான் பார்த்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு டிமாண்ட் வந்துச்சு. அப்போ அதுக்காண்டியாவது நம்ம கற்றுக்கிறணும். அதுக்காண்டி அதை கேடு கற்றுக்கிறது நல்லது என்ன கேட்டால். ரெண்டாவது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஒரு கமாண்டிங் பொசிஷனில் நீங்கள் வரப்போ வந்து அதை ஈஸியாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது இப்படி பண்ண அப்படி பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து சைட்டுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், டிசைனிங்கில் அண்டரில் வர்ற அந்த அம்பர்லா கீழே வர்ற எல்லா ஒர்க்குமே ப்ரொக்யூர்மெண்ட்ஸு, சேல்ஸு, அந்த ரிலேட்டடாக உள்ள, அதாவது எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அந்த கேட்டகரியில் பார்க்கலாம். இன்னொரு கேட்டகரி வந்து என்னோட கேட்டகரி வந்து ஸ்டேஷனாக போகிறது. இது வந்து ஒரு ஹெக்டக்கான ஜாப் தான். பட் அதே டயத்தில் உங்களுக்கு வந்து டைம் போகிறது தெரியாது. இப்போ நான் கரண்ட்டாக நான் வந்து என்னை வந்து டிசைனுக்கு எனக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து படிப்படியாக நான் முன்னேறிடுறேன். கடவுள் கிருபையாக நான் வந்து முன்னாடி நான் சைட் இன்ஜினியராக இருந்தேன், ஒரு எஸ்சிஎம்எஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் ஆனேன். அப்புறம் அதுலேருந்து இப்போ சீனியர் எஸ்சிஎம்எஸ் இன்ஜினியராக இருக்கிறேன். சீனியர் எஸ்சிஎம்எஸ் இன்ஜினியர் அப்படின்னா எஸ்சிஎம்எஸ்ன்னு சொல்கிறது வந்து ஸ்டேஷன் கண்ட்ரோல் மானிட்டரிங் சிஸ்டம். அதாவது ஊரில் பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து சேஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. ரெண்டு ஃபிலாசபி ரிலேட்டடாக ஒன்று தான். ஓகே, ஆட்டோமேஷன் பண்ணுறோம், கண்ட்ரோல் மானிட்டரிங் வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறோம். இங்கே வந்து இந்தியாவை விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான். ரெண்டு இடத்துல ஒன்று தான். ஊரில் வந்து நிறைய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு ஊர் பெருசு இல்லை. அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹெவி லோட் இருக்கும், பெரிய செஷன்ஸ் இருக்கும், பெரிய லெவலில் உள்ள கிரிட்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து அது கம்மி. ஏன்னா இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இதுவே போதுமானது தான். ஸோ அதனால வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறது. இப்போ இதுக்கு எதுவும் சாஃப்ட்வேர் படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. சாஃப்ட்வேர் இருக்குது. அதுலேயே நிறைய இப்போ டிசைனிங்னு போயிட்டீங்கன்னா டிசைனிங்லேயே நிறைய டேப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நானே இப்போ வந்து டிசைனிங் புதுசு. அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நல்லது. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அடுத்த லெவலுக்கு மஸ்ட்டாக வந்து அதுக்கு தான் நம்ம மெயின் என்னென்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்குங்கிறத சொல்கிறதா மெயினான ஒரு ஐடியாவே. ஏன்னா எனக்கும் தெரியாது, ட்ரிப்ளி பற்றி ஃபுல்லாக தெரியாது. அதில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேடாங்கிறது ஒரு கோர்ஸாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ சொன்னதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டேஷனுக்குள்ளார இருக்கும். ஆமாம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ண அந்த மேனுஃபேக்சர் பண்ணவர் தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம இன்புட்ஸ் மட்டும் கொடுப்போம். அந்த பொசிஷனே ஒரு ட்ரிப்ளி தான் உட்காந்துருக்காரு. ஆமாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்துருப்பாரு. அங்கே இப்போ எப்படின்னா நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன், என்னோட டிசைனிங் ஸ்டேஜில் நான் இருக்கிறப்ப ஓகே. இப்போ நான் ஆஸ் அ கான்ட்ராக்டராக நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஆமாம், ரெண்டு மூணு டீம் உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். அப்போ அது பெரிய ஒரு கிளைண்ட், அவர் தான் வந்து எண்ட் யூசர். ஸோ அவர் என்ன செய்வார், அந்த ப்ராஜெக்டை வந்து டெண்டர் விடுவார். ஸோ அந்த டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டவொடனே அந்த டெண்டருக்கு வந்து எல்லா கான்ட்ராக்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இபிசி கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க. அதாவது இபிசி கான்ட்ராக்டர்னா அவங்க தான் வந்து இந்த ஃபுல்லாக இந்த பவர் ஸ்டேஷன்ஸு சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மெயின் கான்ட்ராக்ட்ஸ் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது போக
கான்ட்ராக்டர் தவிர்த்து கன்சல்டன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த கிளைண்ட்டுங்கிறவங்க வந்து ஃபுல்லாக அவங்களால எல்லாத்தையும் இறங்கி வெரிஃபை பண்ண முடியாது. அதனால இந்த கன்சல்டன்ட்ங்கிற ஒருத்தவங்க இன்டர்மீடியேட் புரோக்கர் மாதிரி ஒருத்தவங்களை வச்சு அவங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் இருப்பான், இந்த கன்சல்டன்ட்டும் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் தான் இருப்பான், வேலை பார்க்க கான்ட்ராக்டரும் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் இருப்பான். அந்த கம்பெனி ஒரு கம்பெனி கொடுப்பேன். இப்போ என்ன செய்யறான், கொடுத்துருவான் இபிசி கொடுத்துருவான். இபிசி என்ன செய்வான், அந்த ஒர்க்கு எல்லாத்தையும் வந்து இபிசி வந்து அந்த இபிசி கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அந்த இபிசி கான்ட்ராக்ட் அவன் என்ன செய்வான்னா பிரிப்பான். எல்லா ஒர்க்கையும் பிரித்து அவன்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கிறோ அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவன் வந்து என்ன பண்ண முடியும் பார்ப்பான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட சிவில் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், அவன்கிட்ட இருக்கிற இப்போ சிவில் எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருந்துச்சுன்னா அவனே வச்சுப்பான் எல்லாத்தையும். இல்லை அவன்கிட்ட சிவில் இல்லை, இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை, ஏதாவது ஒன்று இல்லைன்னா எல்லாத்தையும் பிரித்து வேற கம்பெனிக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பானா, கொடுத்துட்டு இது எல்லாமே ட்ரிபிள் தான். ஆமாம்மா, எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களுமே இப்போ அந்த ரோல் வந்து இருக்குன்னு தெரியாம தானே இருப்பாங்க நிறைய பேர். ஆமாம், கண்டிப்பாக வரதுக்கு முன்னாடி உனக்கும் தெரியாதுல்ல. இப்போ எனக்கும் தெரியாது. இப்போ அதை சொல்கிறேன்ல, இப்போ எனக்கு எஸ்சிஎம்எஸ்ங்கிறது ஒரு போஸ்ட்டு, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது எனக்கு. எஸ்சிஎம்எஸ்ங்கிறது யூஏ வரதுக்கு தெரியாது. யூஏ வந்து அது ஃபஸ்ட்டு தான், ஈவன் இந்த 2 வருஷமும் தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இது நம்ம. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக சொல்லணும் அப்படின்னா என்னைக்கு அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா? பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயினாக என்ன மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு டயக்ராம், ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் அந்த ட்ரீயவே நான் இப்போ தான் ஒரு பண்ணுறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி சின்ன கம்பெனி சொன்னதுனால எனக்கு அங்கே ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாங்கிறதுனால எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியல எனக்கு. கரெக்ட். அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே நான் பார்த்தது வந்து எல்லாமே ரீஃபர்பிஷ்மெண்ட் ஒர்க்கு, ஒன்லி எஸ்சி அந்த ஆட்டோமேஷன் பார்ட் மட்டும்தான் என்னோட ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்போ. ஓகே, பட் இப்போ நான் பார்க்குறது வந்து கம்ப்ளீட் ஹோல்சம் ஐடியா இருக்கு. இப்போ அந்த பேர்ட் வியூ தெரியுது. இப்போ வந்து கம்ப்ளீட் சப்ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்திருக்காங்க. எங்கள் கம்பெனி வந்து கம்ப்ளீட் சப்ஸ்டேஷன், புது சப்ஸ்டேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து புது சப்ஸ்டேஷன் வந்து அவன் பில்டு பண்ணுவான். பிராண்ட் நியூவாக வந்து இப்போ வந்து இதுதான் என்னோட கனவாகவே இருந்துச்சு. நான் எஸ்சிஎம்எஸ் நான் வேலை பார்த்துட்டு இருக்க போது ஓகே இது பழசை வந்து ரீபேஸ் பண்ணுறோம். ஆனால் அதுலேயும் பயங்கர சேலஞ்சஸ் இருக்குது. ஆமாம், ரொம்ப சேலஞ்சஸ். ஏன்னா புதுசுல வந்து எதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் சர்வீஸ்ல இருக்காது. பழசுல அப்படி கிடையாது. பழசுல வந்து நம்ம பேர்ல எல்லாமே இருக்கும், நம்ம பேர்ல தான் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் போதும், டீப் போட்டு தான் இங்க இருந்து நாட்டை விட்டு தூக்கிடுவாங்க. சின்ன தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இதான ஒரு ரிஸ்கான ஒரு ஒர்க்கு. ஏன்னா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அந்த எக்ஸிஸ்டிங் ரன்னிங்காக இருக்க சிஸ்டம் எந்த ஒரு விதத்துலையும் டவுன் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதை வந்து எங்கே வேணால் பவர் கொண்டு போகலாம், எங்கே வேணால் பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால பல பில்லியன்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பயங்கர ஒரு என்ன கேட்டால் வந்து எக்ஸிஸ்டிங் அந்த ஒரு சேலஞ்சஸ் நான் பார்த்துட்டேன். பட் என்னோட இதில் என்ன இருந்துச்சுன்னா, நீ சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ப்ரொசீஜராக, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணணும், டிசைனிங்லேருந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை. டெஸ்டிங் அந்த இதுலேயே புரிஞ்சிருச்சு. கமிஷனிங் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது மட்டும் போய் ஒர்க் பண்ணுறோம். ஆமாம், எனக்கு இப்போ டிசைனிங்லேருந்து வரணுங்கிற ஒரு ஆசை. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் நான் தெரிய வருது எனக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ்னால் எலக்ட்ரிக்கல்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆட்டோமேஷனுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இதுலேயே வேறு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் பிரித்து வேலையை கொடுக்குறாங்க. ஸோ என்ன செய்வார்னா, ஒரு லீட் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து என்ன செய்வார், அவரும் ஒரு எலக்ட்ரிக்கலோ சிவிலோ இதை. ஸோ லீட் இன்ஜினியர்லேயே இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு பேசிக் நான் ஒரு இதான ஒரு ட்ரீட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். ஸோ என்ன செய்வார், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கீழே வந்து ஒரு லீட் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த லீட் இன்ஜினியர் வந்து ஒருத்தர் கிடையாது, 4-5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸ்லையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அந்த லீட் இன்ஜினியர் 2-3 எக்ஸ்பர்டைஸ். ஆமாம், ஒரு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு லீட் இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா, அந்த இதுக்கு கீழே உள்ள அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சப் இன்ஜினியர்ஸ்ட்டை வேலையை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை நீ பார்த்துக்க, இந்த டிசைனை நீங்கள் பார்த்துக்க, இந்த டிசைன் நீ பார்த்துக்க, இந்த பேனலை நீ பார்த்துக்க, இந்த பேனலை நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து கொடுப்பாங்க. அப்படி வரப்போ போது அதில் உள்ள எஸ்சிஎம்எஸ் பாட்டை வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க.
அதில் உள்ள அந்த ஆட்டோமேஷன் பட்டன் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தான் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கு. ஆமாம், ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள். சின்ன கம்பெனினா எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டு பார்க்கணும். ஆமாம், எல்லாத்தையும் எல்லா ரோலுமே நம்ம தான் பார்க்கணும். அப்போ இதுக்கு தனி ரோல். அதனால சின்ன ப்ராஜெக்ட் வேறு, அது சின்ன ப்ராஜெக்ட், இது பெரிய ப்ராஜெக்ட், பல பில்லியன்ஸ் அடங்கி வைக்கிற பயங்கரமான பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இது பயங்கர சேலஞ்சஸாக இருக்குது. ஓகே, ட்ரிபிள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இது சொல்லிடுறேன். ட்ரிபிளியில் வந்து இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி ஆகணும். ஏன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்குறேன் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு உட்காருவேன், அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்ப்பேன். திடீர்னு தூங்கிடுவேன். எனக்கே தெரியாது எப்போ தூங்கணும் அப்படின்னு. திருப்பி நான் முடிச்சேன்னா திருப்பி அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறது. ஏன்னா ஸோ இது வந்து பொதுவாக நீங்கள் ஒரு ஆச்சரியத்தமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான். நீங்கள் வந்து இங்கே யூஏன்னு இல்லை, நீங்கள் மோஸ்ட்லி எல்லா பெரிய பெரிய கம்பெனியில் போனாலும் சரி, எலக்ட்ரிக்கலில் யார் கிங்குன்னு கேட்டால் சவுத் இந்தியா தான், எஸ்பெஷலி தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் தான் எலக்ட்ரிக்கலில் ஆல் ஓவர் த இந்தியா இருக்காங்க. நீ எவனை போய் கேட்டான்னு சொல்லி எழுதுவாங்க. அவங்களே வந்து நம்ம மேலே ரொம்ப கடுப்பாக சொல்லுவாங்க, நீ தமிழன் சார் ஆல் ஓவர் த எவரி வேறு அப்படிம்பாங்க.